நம்மளுடைய டேட்டும் இதுவும் வந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. அந்த பேரும் பாசிட்டிவாக இருக்கணும். இருந்ததுன்னா தான் பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆகும். டேட் ஆஃப் பர்த்துக்கு பேர் யாருக்கு கரெக்டாக இருக்கோ அவங்க போய் கடவுள்கிட்ட போய் கேட்டால் தான் அவங்க கோரிக்கையே கரெக்டாக வரும். அவங்க தேதிக்கே அவங்க பேர் தவறாக இருந்தாக்கா கடவுள்கிட்ட போயிட்டு கேட்டால் கூட எப்படி நடக்கும்? கடவுளுக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய பேர் பாசிட்டிவாக இருக்கணும். அவங்க பாசிட்டிவாக பேசணும், அவங்க பாசிட்டிவாக நடக்கணும், கூடயே நம்ம கூட ட்ராவல் பண்ணணும். ஆப்ரேஷன் ஒரு குழந்தைக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே அதுக்கு உண்மையிலே அந்த தோஷம்னு ஒன்று இருந்ததுன்னா கூட அந்த தோஷமே இல்லாமல் போயிடும். அது வாழ்கிற வாழ்க்கையில் நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் பிரேக் ஆகும். அந்த மொபைலை வாங்கும்போது சாதாரண பர்சனாக இருப்பாங்க. அந்த மொபைலினுடைய நம்பர் இவங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் இவங்க திரும்பி ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் பார்க்கணும், இவங்க பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க. என்றைக்கு இவங்களுக்கு பொருத்தம் இல்லாமல் அந்த நம்பர் கைக்கு வந்துடுச்சோ அந்த மொபைல்னாலே அவங்களுக்கு வந்துட்டு லைஃபே டீக்ரேட் ஆகிரும். நம்ம லைஃப்பை ஃப்ளரிஷாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறதுக்கு, உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மொபைல் எண்ணும். இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். 10ல் வந்துட்டு முடியும் போது 0 இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி வச்சிங்கனாக்கா உங்கள் லைஃப் ஒரு கட்டத்துக்கு 0ல் தான் போய் முடியும். சில பேர் 3, 4, 5 சைபர் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வச்சுருப்பாங்க. அது ஃபேன்சி நினச்சிருப்பாங்க. உங்கள் லைஃப்லேயே உங்களை மேலேயே போகவே விடாது. சொன்ன மாதிரி நாங்கள் ஏஞ்சல் நம்பர் வச்சுக்கிறோம். லைஃப் எப்படி இருக்கும்? ஏஞ்சல் நம்பர் வச்சிங்கன்னா ஏஞ்சல் லைஃபே கிடைக்கும். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் உங்களை உயரத்தை கொண்டு போய் விட்டுரும். Pati Jewellers, Shubha Arambhangalin Arambam. Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பரை வச்சு ஒருத்தவங்களுடைய தலையெழுத்தை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் அவங்களோட லைஃப்பில் நிறைய மாற்றங்களை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மட் நியூமராலஜிஸ்ட் மகாதன் சேகர் ராஜா சார். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம்மா. இப்போ நான் சொல்லும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர்கிட்ட பொதுவாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு எண்ணெய் வச்சோ இல்லை அவங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த்தை வச்சோ வந்து அவங்க லைஃப்பில் என்னென்ன நடக்க போகுது, அவங்களுக்கு வரக்கூடிய சக்ஸஸ் என்ன, இப்படிலாம் சொல்லலாம். அவங்களோட பேரை வச்சே நிறைய விஷயங்களை தீர்மானிக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த ஒரு மனுஷனுடைய பிறந்த பெயருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இந்த பேரை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியுமா? கண்டிப்பாக. ஒருத்தர் பிறந்த தேதியை வச்சுக்கிட்டு லைஃப் எப்படி இருக்கும், லைஃப் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்துச்சு, எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு நான் 35 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜாஸ் நியூமராலஜின்னு இவ்வளோ பெரிய புக்கு எழுதியிருக்கிறேன். அந்த புக்கில் வேர்ல்டில் எல்லாருடைய லைஃப்பை பற்றி ஃபுல்லாக போட்டுட்டேன். அந்த புக்கை திறந்து பார்த்தாக்கா நீங்கள் படிச்சிங்கனாக்கா என் லைஃப் அப்படியே இருக்குன்னு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த புக்கு கொண்டு வர நான் மறந்துட்டேன். அதனால் வந்துட்டு அந்த புக்கு ஆஃபீஸில் இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 800 கோடி பேர் மக்கள் இருப்பாங்க. அத்தனை பேருக்கு அது ஒரு ஃபார்மெட் வச்சுருக்கேன் நான். அந்த ஃபார்மெட்டை அப்ளை பண்ணணும். அந்த ஃபார்மெட் என்ன? ஒருத்தர் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னாக்கா டேட்டுக்கு ஒரு நம்பரு, மந்த்துக்கு இருக்கும் அந்த நம்பரு, வருஷம் இருக்கும் அதை வரைக்கும் கூட்டிக்கிறணும். அப்போ ஒரு நம்பர் வரும். அப்போ டேட்டு, மந்த்து, இயர் மூணுத்தையும் கூட்டினா 4th நம்பர் வரும். அதுதான் ஃபேட்டு நம்பர். இது டேட்டு, அது ஃபேட்டு, டெஸ்டினி நம்பர், விதியன். நம்மளுடைய டேட்டும் இதுவும் வந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்போது ஒரு டேட்டுக்கும் ஒரு பேருக்கும் சரியாக இருக்கணும் எல்லாத்துக்குமே. அந்த டேட்டுக்கு பேர் கரெக்டாக இருந்துச்சு, அந்த பேரும் பாசிட்டிவாகவும் இருக்கணும். இருந்ததுன்னா தான் பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆகும். நீங்கள் சொன்னீங்கல்ல பிரபஞ்சத்துக்கு சம்மந்தம் இருக்காங்க, பிரபஞ்சத்தோடு அப்போ தான் நம்ம கனெக்ட் ஆகும். அப்போ நம்ம பாசிட்டிவாக நமக்கு பேர் இருக்குது, நம்ம டேட் ஆஃப் பர்த்துக்கு பேர் கரெக்டாக இருந்தாக்கா நமக்கு நடக்க போகிறதுனாக்கா காம்பஸ் மாதிரி அது நமக்கு ஸ்கெட்சு போட்டு கொடுத்துரும். லைஃப்பில் இதை செய்யலாம், இப்படி போகலாம், இப்படி பண்ணலாம் சொல்லிவிட்டு நமக்கு யாரோ பின்னாடி இருந்து நமக்கு கைட் பண்ணுற மாதிரி ஒரு கேம்பஸ் மாதிரி இருக்கும். அதுவே கைட் பண்ணும் எல்லாத்துக்கும். அப்போ தான் வந்துட்டு எல்லாம் சரி வரும். அது மட்டும்தான் அப்படின்னு இல்லை. நீங்கள் கடவுள்கிட்ட கூட போய் உங்கள் சங்கல்பம், உங்கள் கோரிக்கை வச்சா கூட இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். டேட் ஆஃப் பர்த்துக்கு பேர் யாருக்கு கரெக்டாக இருக்கோ அவங்க போய் கடவுள்கிட்ட போய் கேட்டால் தான் அவங்க கோரிக்கையே கரெக்டாக வரும். அவங்க தேதிக்கே அவங்க பேர் தவறாக இருந்தாக்கா கடவுள்கிட்ட போயிட்டு கேட்டால் கூட எப்படி நடக்கும்? ஏங்க எல்லோரும் கடவுளால் படைக்கப்பட்ட மனுஷன் தானே.
கொடுத்து தானே அவனுக்கு கடவுள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கடவுள் என்ன சொல்கிறாரு, எல்லாமே அவர் கையில் வச்சுக்கிட்டார். பிறக்கிறதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஃபுல்லாகவே வாழ்கிறது வரைக்கும் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ரிமோட்டு அவர் தான் வச்சுருக்காரு எல்லாத்துக்கும். ஆனால் பேரை மட்டும் நம்ம சாய்ஸ் கொடுத்துட்டார். நீங்கள் வைக்கிற பேர் தான் உங்கள் லைஃபையே உங்களை கூட்டிகிட்டு போகுதுங்கிறாரு. அப்போது நீங்கள் இப்போ ஒரு டேட் இருக்குது, ஒரு தேதி இருக்குது, அந்த தேதியில் பிறப்புன்னு ஒன்று இருந்ததுனாக்கா எப்படியும் குறைஞ்சது வேர்ல்டு வைடு வந்து ஒரு தேதியில் 10 லட்சம் பேர் பிறப்பாங்க இல்லைங்களா? அப்போது அந்த தேதியில் வந்துட்டு அதே டேட்டு, அதே நேரம், அதே ராசி, அதே நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட 10 லட்சம் பேர் ஒரே வாழ்க்கையாக இருக்கானா? இருக்காது. அப்போ எப்படி இருக்கணும், 10 லட்சம் பேர் 10 லட்சம் வாழ்க்கையாக இருக்கும். ஒருத்தர் வாழ்க்கை இன்னொருத்தருக்கு இருக்காது. ஏங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய லைஃபு, செல்ஃபு, அவங்க பேரண்ட்ஸோட லைஃபு, முன்னோர்கள் ஜெனட்டிக்கு 3 பேருடைய லைஃப்பும் கனெக்டிவிட்டி உள்ளது. ஓகே. அப்போ பேரண்ட்ஸ் வேறு இருப்பாங்க, முன்னோர்கள் வேறு இருப்பாங்க. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒருத்தர் தனிப்பட்ட முறையிலே அவர் அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு, அவர் பெரிய சாதனை பண்ணிக்கிறார், அவர் வாழ்கிறாரு, சாதனையாக பண்ணலாம் கூட வாழ்கிறாரு அப்படின்னா கூட இந்த 3 பேர் உள்ளே இன்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. முன்னோர்கள் 33%, பெற்றோர் 33, இவர் செல்ஃபுக்கு 33. 1% மோர் யாருக்குன்னா ஒருத்தர் ஆட் பண்ணிக்கிற வேண்டியது தான். இப்படி தான் எல்லோரும் லைஃபு. ஒருத்தர் நான் அதை கண்டுபிடிச்சேன். இப்போ நான் இருக்கிறேன், பெரிய சிவன் கோயிலில் கட்டியிருக்கிறேன். பெரிய கோயில், சிவன் கோயில் திண்டிவனத்தில். அப்போனாக்கா நான் ஒரு பெரிய திறமையானவன், ஒரு 1000 பேர் வந்து தரிசனம் பண்ணலாம், அந்தளவுக்கு பெரிய கோயில். நான் பெரிய திறமையானவன், எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, அதனால் நான் கோயில் கட்டிட்டேன்னா அப்படிலாம் அதெல்லாம் சாத்தியமே இல்லை. அது சிவன் கோயில், எல்லா கோயிலும் கட்டிடலாம். இந்த நூற்றாண்டில் பெரிய சிவன் கோயில் கட்டினது நான் மட்டும்தான். எல்லா கோயிலும் இருக்கும், எல்லாம் ரெனோவேஷன் தான் இருக்கும், எடுத்து கட்டியிருப்பாங்க. புதுசாக கட்டினதுங்கிறது வாய்ப்பே இல்லை. எல்லா கோயிலும் கட்டினா இதை கட்ட முடியாது. அப்போது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னாக்கா ஜெனட்டிக், முன்னோர்கள், அந்த பலன், பெற்றோர்கள், அடுத்து நான் வாழ்கிறது, இது 3 கலந்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும். இதை தீர்மானித்து அப்படியே பேரும் கனெக்டாக இருக்கணும், கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் இருந்தால் பிரபஞ்சத்தோடு நாம் கனெக்ட் ஆகிடுவோம். கடவுளுக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய பேர் பாசிட்டிவாக இருக்கணும், அவங்க பாசிட்டிவாக பேசணும், அவங்க பாசிட்டிவாக நடக்கணும், கூடயே நம்ம கூட ட்ராவல் பண்ணுவார். எல்லாத்துக்கும் கூட கடவுள் அவங்க தானாக நடக்கும். ஆனால் நம்ம பேச்சுவாக்கில் கலோக்கில் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், இந்த செயல் வந்துட்டு மனுஷ செயல், இது கடவுள் செயல் அப்படின்னு சும்மா சொல்கிறோம் பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு மனுஷனாக நடக்கலை, கடவுளாக. அப்போது நம்மளை அறியாமல் கடவுளுங்கிற வார்த்தை உள்ளே ட்ராவல் பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் கூட இருப்பார். சில இன்சிடெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அது கடவுள் தான் போகும், சில இன்சிடெண்ட் இல்லை, வாழ்கிற கூடயே இருப்பார். அதே நேரத்தில் இந்த பாசிட்டிவ் சென்ஸ் இருக்கணும், அது இல்லாதவங்கள்ட்ட கடவுள் கிட்டே வரமாட்டார். ஏன்னா எல்லாமே நேச்சுரலினுடைய கனெக்டிவிட்டி உள்ள சம்மந்தப்பட்டது, ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிடும். நாம் போய் அதெல்லாம் தேட தேவையில்லை, ஆனால் தேடி போய் செஞ்சுட்டா ஒன்றோட ஒன்று கனெக்டிவிட்டி தானாக கனெக்ட் ஆகிடும். ஓகே. என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் நடத்தி கொடுத்துருவார். நாம் செய்ய 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 எல்லாம் பாசிட்டிவாக போகும், எங்கே வேணாலும் போயிட்டுருக்கேன். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 50 நாட்டு கம்மியெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். வேர்ல்டு வைடு ஃபுல்லாக சுற்றி அடிச்சிட்டேன், சிவன் கோயில் கட்டிட்டேன், 5 முறை கைலாஷ் மலைக்கு போயிட்டேன். இதை விட ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும்? சரி, இப்போ நீங்கள் பேசும்போது கடவுள் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறாரு, நம்ம பேருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நிறையவே சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு டேட் ஆஃப் பர்த்தை வச்சு ஒரு மனுஷனோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்க முடியும்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டேட்டில் இந்த டைமில் குழந்தை பிறந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளில எடுக்கிறாங்க. இது வந்து சரியான அணுகுமுறையா? அப்படி பண்ணும்போது அந்த அந்த டேட்டில் அந்த டைமில் அந்த குழந்தை பிறக்குது அப்படின்னு நம்ம எப்படி அதை இயற்கையாக எடுத்துக்க முடியாதுல்ல? இல்லை, அதாவது நாம் சாப்பிட்ற சாப்பாடு அந்த அரிசி இருக்கு இல்லையா, அது கூட இன்றைக்கி நீங்களும் சரி நானும் சரி வீட்டில் சாப்பாடு கட்டி கொண்டு வந்துட்டு இன்றைக்கி நம்ம சாப்பிட்றது அந்த அரிசியில் நம்ம பேர் இருக்கும், இருந்தால் தான் நாம் சாப்பிட முடியும். இல்லை நம்ம சாப்பாடு கொண்டு வந்தது வேறு யாருன்னா கொடுத்துருவோம், நமக்கு அது இல்லை. அது அதேமாரி நீங்கள் சொல்கிற மாதிரி நாம் வந்துட்டு இன்றைக்கி எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி போய் டேட்டை வந்து அது இன்றைக்கி நேற்று நடக்கலை. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மன்னர்கள் ஆட்சி ஆளும் போகும்போதே மன்னர்கிட்ட வந்துட்டு ஆஸ்தான ஜோசியர்னு இருப்பாங்க. அட்வைஸ் பண்ணும்போது இந்த தேதியில்
குழந்தை பெறணும், இந்த தேதியில் வார் பண்ணணும், இந்த தேதியில் கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து கொடுப்பாங்க. அப்போ குழந்தை பிறக்கிறத கூட அதை கணிக்காமல் சில மன்னர்கள்லாம் வந்துட்டு இதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் விட்டுருவேன்னுவார். அந்த குழந்தை பிறந்ததுனாக்கா அந்த சாம்ராஜ்யமே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நீ கணிச்சிச்சின்னா உங்கள் சாம்ராஜ்யமே போயிரும்பாங்க. நிறைய மன்னர்களுடைய சாம்ராஜ்யம் போனதுக்கு அது பிறந்தது அதுக்கு போயிடுவாங்க. இவங்க அது சில சைடெலாம் மீறிடுவாங்க. இப்போ கூட பிரதிஷ்டை பெற்ற ஒரு கோயில் தஞ்சாவூரில் பேர் சொல்லலை, தஞ்சாவூர் சொல்ல எல்லாத்துக்கும் புரியும். அது கூட ஒரு சித்தர் சொல்கிறாரு, அந்த தேதியில் கோவில் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டான்னு. அதை மீறி பண்ணார். அவருடைய சாம்ராஜ்யம் இதாகிடுச்சு, அந்த கோவில் கூட இது பண்ண முடியல. இதெல்லாம் உண்மை. காரணம் அதேமாரி இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி பண்ணுறேன்றீங்க, அது சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் சில விஷயத்தை நம்ம வந்து ரூமுக்குள்ளே தான் பேசணும். இப்போயும் ரூமுக்குள்ளே தான் பேசுகிறோம் ஷூட்டிங்கிற பேரில். ஆனால் பர்சனலாக பேசணும். ஆப்ரேஷன் ஒரு குழந்தைக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே அதுக்கு உண்மையிலே அந்த தோஷம்னு ஒன்று இருந்துன்னா கூட அந்த தோஷமே இல்லாமல் போயிடும். அது தோசையே கட் பண்ணு, அந்த தோசை இருக்குதுங்களா, தோசத்தையே கட் பண்ணி விட்டுரும். அது வாழ்கிற வாழ்க்கையில் நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும், அதெல்லாம் பிரேக் ஆகிரும். அதுதான் உண்மை. பட் இப்படி சொல்கிறதுனால எல்லாரும் அதை நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆயிரும் நினைக்க வேண்டாம். இன்றைக்கி எல்லாம் அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. நாம் சொல்லி எல்லோரும் வந்துட்டு அந்த நிலையில் இல்லை. உங்கள் கேள்வியே வந்து எல்லோரும் செய்கிறதுனால தான் அதை கேட்குறீங்க. அது சரியான ஒன்றும் தவறு இல்லை. நான் இப்படி சொன்னால் எல்லாத்துக்கும் புரியும். ஒரு கணவன் மனைவிக்கு நம்பர் பிரகாரம் பொறுத்தவருக்கு, அஸ்ட்ராலஜி படி பொறுத்தவருக்கு, ஜாதக ராசி பிரகாரம் பொறுத்தவருக்கு எல்லாம் ஓகே. இப்போ டெலிவரி ஆக போகுது. கணவன் வந்து 3ஆம் தேதி இருக்கிறாரு, அவர் மனைவி வந்து 1ஆம் தேதி. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்குள்ள லைஃப் நல்லா போகுது, குழந்தை பிறக்க போகுது. டெலிவரி டேட்டு வந்துட்டு 24ஆம் தேதின்னு குறித்து கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி தான் டெலிவரி ஆக போகுது. கணவர் 3ஆம் தேதி, குழந்தை வந்து 24ஆம் தேதி பிறக்க போகுது. டேட்டு கொடுத்தாச்சு. இப்போ பிறக்க போகுது. ஆப்ரேஷன் பண்ணி 27ஆம் தேதி எடுக்கணுன்றாங்க. இது ஆப்ரேஷன் பண்ணால் சரியா, நார்மலுக்கு 24 சரியா? அப்படின்னா நார்மலில் 24ஆம் தேதி ஒரு வேளை பிறந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது பெண் குழந்தையாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தேதிக்கும் இது ஆண் இது பெண்ணுன்னு இருக்குது. ஆமாம், 6ஆம் தேதி 15ஆம் தேதினா ஜென்ஸ் வரும், 24 பெண்கள் வரும். பெண்ணு தான் பிறக்க போகுது. அது எதுனாலும் பிறக்கட்டும், அது பிரச்சனையே இல்லை. ஒருவேளை அந்த தேதியில் அது பிறந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஃபேமிலியில் அந்த குழந்தை வந்துட்டு அடாப்ட் ஆகுது. வளரும்போது அது தாத்தா பாட்டி வீட்டில், மாமா வீட்டில் வளரும். திருமணம் ஆகும்போது அது அவங்க ஃபாதர்கிட்டே கனெக்ட் ஆகுது அந்த 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 குழந்தை. ஏன்னா அந்த 3க்கும் 6க்கும் நம்பர் ஆப்போசிட்டு தான் நம்பர். அது பிறந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸாக ஃப்ளரிஷாக இருக்க வேண்டிய ஃபேமிலி அப்புறமே டீக்ரேட் ஆகும். ஓகே, சரிங்க, அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் ஆப்ரேட் பண்ணி 27 எடுத்துகிறோம், லைஃப் வேறு லெவலில் போயிடும். அப்போது ஆப்ரேட் பண்ணி செய்கிறது சரியாக தவறான்னு சொல்கிறதையும் தாண்டி சரின்னு சொல்லி எல்லாம் அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் அது இருந்தது. அதான் சொல்லணும், அரசல் இது பண்ணும்போது அது முறை பிரகாரம் பண்ணாங்க. அவங்களுக்கு அது சரின்னு படுது. அதில் அது அப்படி நேச்சுரலாக வரும்போது ப்ராப்ளம்லாம் வரப்போகுதுன்னு இருக்கும் பட்சத்தில் இப்படி செய்கிறதுனால ஒன்றும் தவறு இல்லை. ஓகே, ஏதோ ஒரு டேட்டில் டெலிவரி ஆக தான் போகுது. அந்த டெலிவரி ஆகுது நல்ல டேட்டாகவே இருக்கட்டுமே, அதுக்கும் நல்லதாக இருக்கும், அந்த ஃபேமிலிக்கு நல்லதாக இருக்கும். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து தான் வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அவங்களுக்கு ஃபேவராக இருக்கணுன்றாங்களையோ இல்லையோ, நியூமராலஜி பார்த்து நான் இந்த மாதிரி நம்பர் வாங்கினா அது வந்து எனக்கு பெட்டராக இருக்கும், என் லைஃபுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் செலக்ட் பண்ணி வாங்குறாங்கல்ல, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அது கரெக்டு. நீங்கள் ஒரு மொபைல் வச்சுருக்கிறீங்க, யார் வச்சுருந்தாலும் அவங்க டேட்டுக்கு அந்த மொபைல் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கணும், மேட்சிங்காக இருக்கணும், கரெக்டாக இருந்ததுனாக்கா இவங்க அந்த மொபைலை வாங்கும்போது சாதாரண பர்சனாக இருப்பாங்க. அந்த மொபைலினுடைய நம்பர் இவங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் இவங்க திரும்பி ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் பார்க்கணும், இவங்க பெரிய கோடீஸ்வரன் ஆகிருப்பாங்க. அந்த மொபைல்னாலும் இவங்க கோடீஸ்வரன் ஆவாங்க. ஏன்னா மொபைலுக்கு பொதுவாக தனிப்பட்ட சக்தி இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம கூட ஒரு இடத்துக்கு இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட போகிறதுக்கு உண்டான இதை வந்துட்டு இங்கேருந்து பேசி முடிச்சிடணும். அதுக்குள்ளே இந்த ரேஷியோ பவர் ஜாஸ்தி அதுக்கு. ஸோ பாஸ் பண்ணுற பவர் வந்து ஜாஸ்தி. அப்போது செயலாக்கமும் ஜாஸ்தி தான் இருக்கும். நாம் ஒரு வருஷத்தில் சாதிக்க வேண்டிய சப்ஜெக்டை ஒரு செகண்டில் சாதிக்கிறோம். அதான ஃபேக்ட்டு. அப்போது அதில் கிடைக்கக்கூடிய லாபமும் சரி அதிர்ஷ்டமும் சரி அதே தான் கிடைக்கும். ஆனால் ஆப்போசிட்டில் இருந்தது அப்படின்னு சொன்னால்
பெரிய லெவலில் இருந்திருப்பாங்க. நல்ல ஓரளவுக்கு இந்த மொபைல் இந்த நம்பர் அவங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட நல்லா சொஃபிஸ்கேட்டடாக நல்லா லைஃப் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். என்னைக்கு இவங்களுக்கு பொருத்தம் இல்லாமல் அந்த நம்பர் கைக்கு வந்துடுச்சோ, அந்த மொபைல்னாலே அவங்களுக்கு வந்துட்டு லைஃபே டீக்ரேட் ஆயிரும். அதனாலங்கிறது தெரியாது. ஒரு கட்டத்தில் இப்போ எல்லாரும் அது தெரிய வரும்போது இதுதான் சொல்லிட்டு வேண்டான்னு எடுத்து வச்சுருவாங்க. அது அவங்களுக்கு கண்டுபிடிப்பாங்க. எப்போ கண்டுபிடிப்பாங்க? எல்லாத்தையும் லூஸ் பண்ணிவிட்டு லைஃப்லேயே செட்பேக் அடிக்க போகும்போது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன், ஒருத்தர் 9ஆம் தேதி பிறந்திருக்கிறார். 9, 18, 27 ஏதோ ஒரு நம்பரில் பிறந்தார். அவர் வச்சுக்கிற மொபைல் நம்பரு அவர் அதை பார்த்து வாங்கலை. கூட்டி பார்த்தாக்கா 20ன்னு வருது. 2ல் ஏதோ முடியுது. அவர் அதை நினச்சி வாங்கிட்டார். இப்போ நான் சொன்னது இந்த ட்ராபேக்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். அப்போது எல்லாத்தையும் லூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் யோசிப்பார், நம்ம எது நல்லா பண்ணுறோம், சரியாக பண்ணுறோம், ஆனால் ரிசல்ட் வரல அவர் பண்ணுற பிஸ்னஸில். ஏன் பண்ணுறோம், ஆனால் அந்த பணம் நிற்கலை, லாஸ் ஆகுது. எங்கேயோ இடிக்குது. எல்லாம் கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும். அப்படின்னு பார்த்துட்டு தெரியாமல் இருக்கும்போது இப்போ எங்களை மாதிரி ஆளுக்கு எங்கிட்டலாம் வரும்போது உங்கள் மொபைல் நம்பர் சார் இந்த நம்பர் வச்சா இதுதான் சார் உங்கள் லைஃப்பில் ட்ராபேக்ஸும்போம். என்ன இப்படி சொல்லிட்டீங்க, கணக்கு போட்டு பாருங்கள், எப்போ வாங்கினீங்க எல்லா இடத்துல பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக சார் உடனே மாற்றிடுவாங்க. அப்போது மொபைல் நம்பரும் நம்ம கூட ட்ராவல் பண்ணும்போது நம்ம லைஃப்பை ஃப்ளரிஷாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறதுக்கு, உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மொபைல் என்னும் ஒரு காரணம் ஒவ்வொருத்தருக்கும். சார் இப்போ வந்து மொபைல் நம்பர் வச்சுருந்தாலே வந்து வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஏஞ்சல் நம்பர்னால் என்ன, இதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? ஏஞ்சல் நம்பர் இப்போது ஒருவருடைய டேட்டு ஃபேட்டு அந்த 2 நம்பர் எடுத்துக்கிறணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒருத்தர் வந்து அவருடைய பிறந்த தேதி 9, அவருடைய விதி எண் 6. இன்றைக்கி எல்லாம் நம்ம தனித்தனியாக சொல்ல வேண்டாம், எல்லாம் அப்டேட் வரைக்கும் எல்லாம் கையில் வச்சுருக்காங்க. நாம் எவ்வளோ பேசுகிறோமோ அவ்வளோ நாலேஜ் அவ்வளோ பேருக்கு தெரியும். ஒரு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவோம், அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க தான் கைடே பண்ணுறது, அவ்வளோ நாலேஜ் வச்சுருக்கிறாங்க. அவர் வெளியே போயிட்டு வர்றதை விட இவங்க வீட்டிலேருந்து அவ்வளோ நாலேஜ் வச்சுருக்காங்க எல்லார் வீட்லேயும். அதனால் இதெல்லாம் அத்துப்படி எல்லாத்துக்கும். டேட்டு 9, விதி எண் 6. இப்படி ஒருத்தர் டேட் ஆஃப் பர்த்துக்கு அவருடைய ஏஞ்சல் நம்பர் அது அவங்களுக்கு எப்படி வச்சுருந்தாக்கா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஒரு மொபைல் நம்பரில் 10 டிஜிட் இருக்கும். 10ல் வந்துட்டு முடியும் போது 0 இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. சரிங்க, நாங்கள் என் மொபைல் நம்பர் முடியும் போது ஏதோ நம்பர் வச்சுருக்கோங்க, 60ன்னு வச்சுருக்கிறோம். 60னாக்கா கடைசியில் 0ன்னு முடியுது. நீங்கள் அப்படி வச்சிங்கனாக்கா உங்கள் லைஃப் ஒரு கட்டத்தில் 0ல் தான் போய் முடியும். அதுக்கு அர்த்தம் அதான். வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், வச்சா என்னன்னாக்கா இதான் அதுக்கு அர்த்தம். அடுத்து ஏஞ்சல் நம்பர் எடுக்கிறவங்க இதெல்லாம் பார்க்கணும் மொபைலில். அடுத்து அந்த மொபைல் நம்பரில் தொடர்ந்து ஒரு 3 சைபர் இருக்கக்கூடாது. சில பேர் 3, 4, 5 சைபர் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வச்சுருப்பாங்க. அது ஃபேன்சி நினச்சிருப்பாங்க. உங்களை மேலேயே போவிட அந்த மாதிரி சைபர் வந்துட்டு தொடர்ந்து 3, 4, 5 அப்படியே லைனாக இருக்குது, அவங்க 10 டிஜிட்டில் இருக்குதுன்னு சொன்னால் உங்கள் லைஃப்லேயே உங்களை மேலேயே போகவே விடாது. பார்த்தீங்கன்னா உயரத்தில் இருக்கிறா போல் இருக்கும், நீங்கள் உயரத்துலாம் இல்லை. ஏன்னா அந்த சைபர் வந்துட்டு உங்களை சைபராகவே ஆக்கி வச்சிருக்கு, மேலே போக விடாது. அடுத்து இதில் எது உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னாக்கா 9ஆம் நம்பர் ஏஞ்சல் நம்பர். இந்த 9ஆம் நம்பரை நீங்கள் தொடர்ந்து ஒரு 4 நம்பர் வரணும், 4, 9 இருக்கணும். அது வந்து மிடில்லையும் இருக்கலாம், அப்படி இல்லை ஃபினிஷிங்லேயும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த நம்பர் தான் ஏஞ்சல் நம்பர். சரி, இந்த ஏஞ்சல் நம்பரு இவர் வச்சுக்கிட்டாரு, இது எல்லாமே வச்சுக்கிறலாமா? பொதுவாக எல்லோரும் நினச்சிக்கிறாங்க ஒரு ஏஞ்சல் நம்பர் எல்லோரும் வச்சுக்கலாமா? 9ஆம் நம்பர் உள்ளவருக்கு 9ஆம் நம்பர் வேலை செய்யும். 9 and 6 இருந்தால். இப்போ இதுவே அவரே தேதி 9 விதி எண் 2 இருக்கிறவங்களுக்கு அந்த 9 வைக்கலாம்னா வைக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன். 9, 6 இருக்கிறவங்க 9 வச்சுக்கலாம். தேதி 9 விதி எண் 2 இருக்கிறவங்க 9 வைக்கக்கூடாது. அப்போ அதுக்கு வேறு, அப்போ ஏஞ்சல் நம்பர் மாறும். இப்போ அடுத்து ஒரு 8ன்னு வருது, அவர் பிறந்த தேதி 8, தேதியும் 8, விதி எண்ணு 8. இவருக்கு ஏஞ்சல் நம்பர்னா அதே 8 தான். 8888 அது மிடில் இருக்கலாம், மிடில்னா 10 டிஜிட்டில் நடுவில் இருக்கலாம், பின்னாடியும் இருக்கலாம். இதுதான் ஏஞ்சல் நம்பர். அடுத்து வந்து வேறு ஒரு நம்பருக்கு 1க்குன்னு எடுத்துக்கிறோம், 1ஆம் நம்பர்.
இது வந்துட்டு 1னாக்கா 1ஆம் நம்பரே வரணும், 2ன்னா 2ன்னு வரணும், அப்படிலாம் வராது அது. இப்போ ஓகே தேதி 2, விதி எண் 9 இருக்குது, அவர் 2ன்னு வச்சுக்கலாமா? அப்போ வராது. அவருக்கு என்ன வைக்கணும்? 6 வைக்கணும். ஓகே 6 வந்துட்டு 4 இடத்துல லைனாக இருக்கணும், மிடில் இல்லை ஃபினிஷிங்கில் 6 இருக்கணும். இது ஒன்று. இதுதான் ஏஞ்சல் நம்பர். 3 தேதி 3, விதி எண் 3. அப்போ அவங்க எதுவும் வச்சுக்கணும்? 3 தான் வைக்கணுமா? 9 தான் வைக்கணும். இந்த ஏஞ்சல் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் வரும்போது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நம்பர் மாறும். ஒரே நம்பர் ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அது பயன்படுத்தினா வேலை செய்யாது அது. ஓகே ஓகே அதனால் வந்துட்டு ஏஞ்சல் நம்பரும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் மாறும். ஓகே இந்த நம்பரே அப்படியே வந்து திருப்பி 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 மாறி சுற்றிக்கிட்டே இருக்கும். சரிங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஏஞ்சல் நம்பர் வச்சுக்கிறோம். லைஃப் எப்படி இருக்கும்? ஏஞ்சல் நம்பர் வச்சிங்கன்னா ஏஞ்சல் லைஃபே கிடைக்கும். அப்படின்னாக்கா வாழ்கிற வாழ்க்கை ஒரு தேவதைன்னாக்கா ஒரு தேவதைக்கு அத்தனை அம்சமும் இருக்கும், அத்தனை அம்சமும் கிடைக்கும். அத்தனை அம்சத்தை பெற்றவள் தான் தேவதை. அந்த அம்சம் அவளும் உங்களுக்கு பெறும். எது மூலிமா? மொபைல் மூலியமாகவே நடக்கும், மொபைல் மூலியமாகவே கிடைக்கும். அப்படி ஒரு சக்தி அந்த எண்களுக்கு இருக்குது. ஏன்னா பாருங்கள், இந்த நம்பர் இப்படி இருந்து இந்த நம்பர் இப்படி இருந்துனாவே நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது. இப்போ நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் போக போக நம்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. சும்மா முதல்ல இனிஷியலாக பேசும்போது அப்படி சொல்கிறேன். இன்னும் போக 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 நிறைய விஷயங்கள் நான் கொடுக்க போகிறேன். அப்போது ஒரு நம்பரே இவ்வளோ பவர் கொடுக்குதா? அதான் சொல்கிறேன், தேவதை நம்பர் வச்சிங்கன்னா தேவதை ஓகே ஓகே அந்த லைஃப்பை அந்த நம்பர் கொண்டு வந்து கொடுத்துரும், அந்த மொபைல் நம்பர் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு மொபைலுக்கு இவ்வளோ சக்தி இருக்கா? 100% இருக்குது. இன்றைக்கி நம்ம ஈஸியாக பேசிட்டோம். பேசுனது யாருன்னா மொபைலில் போய் ஈஸியாக யாருன்னா வாங்க சொல்லுங்கள் நம்பரை, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இல்லை எல்லாருமே வந்து லைஃப் மாற்றணும்னா மொபைல் நம்பரை மாற்றினா மாறிடும்னா அதை தானே எல்லாரும் முதல்ல பண்ணுவாங்க. இல்லை, அவ்வளோ சீக்கிரம் நம்பர் கிடைக்காதுன்னு நான் சொன்னேன். ம் அவ்வளோ டிமாண்டு. நான் அந்த மீனிங்கில் சொன்னேன், அவ்வளோ ஓகே சீக்கிரம் கிடைக்காது. ஏன்னா நான் சொல்கிறேன், இந்த ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது எப்படி கிடைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ம் ஆனால் நம்ம மேலே வரணும்னா தேடி தான் ஆகணும். அதனால் எதுக்கு ஓகே சொல்கிறேன்னா, இதை சொல்லிவிட்டு உடனே போயிட்டு நீங்கள் கேட்டுட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கேட்டால் கூட கிடைக்காது. ஒரு இடத்துக்கு 10 இடத்த தேடணும், ஆனால் ம் கிடைக்கும். ஓகே அதெல்லாம் கிடைக்காம என்ன இருக்குது? எங்கே ஒன்றாலும் கிடைக்கும். வெயிட் பண்ணி பொறுமையாக தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். தேவதை நம்பரை வாங்கும்போது, ஏஞ்சல் நம்பரை வாங்கும்போது ஏஞ்சல் வாழ்க்கையே கிடைக்கும். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்ஸு சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் உங்களை உயரத்தை கொண்டு போய் விட்டுரும். ஓகே சின்ன வாழ்க்கையை வாழ்ந்தால் கூட உயரமான வாழ்க்கையை கொண்டு போய் கொடுத்துருக்கும். சொஃபிஸ்கேட்டடான லைஃபை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் ஏஞ்சல் நம்பர். அனைவரும் அதை வச்சுக்கோங்க. அனைவரும் அப்பேற்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்க்கணும். சரி இப்போ வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா பிறந்த தேதியை வச்சு அப்படின்னு. இந்த பிறந்த தேதியை வந்து யாருனாலையும் மாற்ற முடியாது. ஸோ ஆனால் இந்த டேட்டில் வந்து இவங்க பிறந்திருக்கக்கூடாது, அதனால தான் அவங்க இவ்வளோ தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வர்றாங்க அப்படின்னா எந்த மாதிரியான டேட்டில் அவங்க பிறந்திருக்கக்கூடாது? இன்கேஸ் ஒரு 4ஆம் தேதி பிறக்கிறாங்க, இவங்க வந்து 4ஆம் தேதி பிறந்திருக்கக்கூடாது, அப்போ அவங்க லைஃப்பை மாற்றணும்னா அவங்க என்ன பண்ணணும்? இல்லைம்மா, இது வந்து நீ சொல்கிறது கரெக்டு. இருக்கிறதே நம்பர் 1லேருந்து 9 தான். இதில் பிறக்கக்கூடாது, அது பிறக்கக்கூடாது, அப்படி வராது. காம்பினேஷன் உள்ளது தான் வரும். ஓகே முதல்ல அவங்க பேரண்ட்ஸுக்கு என்ன நம்பரோ, இப்போ ம் ஃபஸ்ட்டாக நான் இப்படி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி, அப்பா அம்மா, ம் அவங்க டேட்டு அவங்க ஃபேட்டு, இந்த 4 நம்பர் கூடயே மேரேஜ் டேட் இருக்கும். அதில் உள்ள எண்கள் தான் இவங்களுக்கு ரிப்பீட்டடாக இருக்கும். அம்மாவுக்கு டேட்டு 1/6, அப்பாவுக்கு டேட்டு 9/3. இந்த 4 நம்பர் தான் அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு கண்டிப்பாக இருக்கும், வேறு நம்பரே இருக்காது. ஓகே அந்த டேட்டு ஃபேட்டு அதுதான் அவங்களுக்கு எத்தனை 2 குழந்தைன்னு 2 குழந்தைக்கு இருக்கும். இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றது பிளைண்டாக சொல்லவே முடியாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு 2ஆம் தேதி இருக்கக்கூடாது, இப்போ 4ஆம் தேதியும் கேட்டிங்க, 4க்கே சொல்கிறேன். 4ஆம் தேதி இருக்கக்கூடாதுலாம் கிடையாது. ம் ஆமாம், அந்த குழந்தைக்கு அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் தேதி தான் பிறந்தாலும் குழந்தை 4ஆம் தேதி தானே பிறக்க போகுது. ஓகே நம்ம அப்பாவுக்கு 4னாக்கா தேதி 4னாக்கா அம்மாவுக்கு ஃபேட்டு 4னாக்கா அதை தான் பிறக்கும், மாறி பிறக்காது. ஆனால் அவங்க அப்பா வந்து 7ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு, அந்த வீட்டில் 4ஆம் தேதி அந்த குழந்தை பிறக்கலாமா? அப்போ தான் பிறக்கக்கூடாது. ஓகே அதுதான். அப்படி இருந்துச்சுனாக்கா அந்த குழந்தைனால வந்து பிறந்ததுனால அந்த வீட்டில் ப்ராப்ளம் தான் இருக்கும், என்ன இருக்கும். அந்த குழந்தையோட பேரண்ட்ஸே 2 பேர் பிரிஞ்சிருவாங்க, செப்பரேஷனை கொண்டு போய் விட்டுரும். ஓகே வெறும் 4ன்னு சொல்லிட்டீங்க, அவங்க அந்த நம்பர் இருந்தால் இவங்களை பிரிச்சிடும். ஓகே அதெல்லாம் நடந்துடும். செப்பரேஷன் லைஃப்பில் இந்த நம்பரை அவங்கள கொண்டு போய் விட்டுரும்.
அதான் இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் இதுதான். இதில் வந்துட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு வெறும் பிளைண்டாக வெறும் 1 நம்பர் 2 அப்படிலாம் கிடையாது. அவங்க பேரண்ட்ஸை நம்பரை எடுத்துக்கிட்டு இந்த சொல்கிற நம்பரே காம்பினேஷன் இருக்கணும். ஓகே அப்போ அதுதான் நியூமராலஜி, அதுதான் என் கணிதம். நம்ம ஃபார்மல் நியூமராலஜி அதுதான் சீக்ரெட்டு. ஓகே பிளைண்டாக இந்த நம்பர் அந்த நம்பர்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா 4 நம்பர் தான் ஃபஸ்ட் கிளாஸ் நம்பர் இருக்கிறதுலே. ஓகே ஆனால் அந்த நம்பர் அங்கே இருந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட் கிளாஸுங்கிறது இவங்கள லைஃபையே மாற்றி விட்டுரும். ஓகே ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம நேர்களுக்காக வந்து எந்தெந்த நம்பரில் வந்து எந்தெந்த நேம் வைக்கணும், எந்த டேட்டில் பிறந்திருந்தா என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும், ஓகே ஒரு நேமையோ இல்லை டேட்டையோ சேஞ்ச் பண்ணும்போது அவங்க லைஃப் வந்து என்ன மாதிரியான சக்ஸஸ் எல்லாம் சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நேர்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். Pati Jewelers, Shubharambhangalin Arambam. Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics, and industrial automation. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.